ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்தவுள்ள நிலையில் கடந்த போட்டியில் அசத்திய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 2025க்கான போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெற்று வருகிறது. துபாயில் நடைபெற்றக்கூடிய இந்த போட்டிகளில் 3 லீக் ஆட்டங்களிலுமே இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. இன்று அரையிறுதியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பரீட்சை நடத்த இருக்கின்றனர். கடந்த போட்டி நியூசிலாந்து நடைபெற்றது. அதில் குறைந்த அளவிலான டார்கெட்டை இந்தியா வச்சிருந்தது. அதனை தேர்வு செய்து விளையாடிய நியூசிலாந்தை 5 விக்கெட்டுகள் எடுத்து தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி சுருட்டியிருந்தார். அதாவது கடந்த போட்டியின் போது 4 ஸ்பின்னர்கள் இந்திய அணியின் சார்பில் களமிறக்கப்பட்டார்கள். அது கை கொடுக்கவே இந்திய அணி வெற்றி பெற்றது. வருண் சக்கரவர்த்திக்கு அணியில் இடம் கொடுத்ததன் பிறகாக அந்த 5 விக்கெட் எடுத்திருக்கிறார். ஒரு வேகப்பந்து வீச்சாளரை அணியில் இருந்து டிராப் செய்திருந்தார்கள். அர்ஷத் ராணாவை அணியிலிருந்து நீக்கிவிட்டு கூடுதலாக ஸ்பின்னருடன் தான் களமிறங்கியது. ஆனால் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னரை நல்லா விளையாடக்கூடியவர்கள். ஆனால் ரோஹித் சர்மா அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவருடைய கருத்து ஒன்றை வைத்திருந்தார். வருண் சக்கரவர்த்திக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். அதில் 5 விக்கெட்டுகளை வீசி சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் செய்திருக்கிறார். அவரையும் அணியில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது எந்த மாதிரியான முடிவு எடுக்கப் போகிறோம் என்பது தலைவலியாக இருக்கும் என்கின்ற வகையில் ரோஹித் சர்மாவும் பேசியிருந்தார். வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டில் தான் அந்த ஓடிஐ போட்டிகள் விளையாட ஆரம்பித்தார். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் நேற்று தான் அவருக்கு நியூசிலாந்து நிறுவன போட்டியின் போதுதான் அவருக்கான அந்த முதல் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. முதல் வாய்ப்பிலேயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுவும் நியூசிலாந்துக்கு எதிராக 5 விக்கெட் வீழ்த்திருக்கக்கூடிய அந்த பெருமையும் வருண் சக்கரவர்த்தி பெற்றிருக்கிறார். அப்போது இன்று நடைபெற இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுடனான போட்டியில் வேகப்பந்து வீச்சாளருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது மற்ற ஸ்பின்னர்களுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்கின்ற அந்த சாரசார பேச்சுக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ரசிகர்களுடைய கருத்துக்கள் என்பது வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். கிரிக்கெட் அனலைசர் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லோருமே வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்கள் நன்றாக விளையாடக்கூடிய பேட்டிங் அணியாக தான் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கிலும் பேட்டிங்கிலும் சம பலம் வாய்ந்த அணியாக இந்தியா இருக்கிறது. ஆகவே வருண் சக்கரவர்த்தி அணியில் இடம்பெறுவாரா என்ற கேள்விக்குறி அனைவரிடத்திலும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.